This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளை, மீண்டும் ஒரு காணொளியோடு உங்களோடு நான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மூளை எவ்வளோ முக்கியமான விஷயம். மனுஷன் வந்து முதல்ல ஆத்தங்கரையோரம் வாழ்ந்துட்டு இருந்தான். சக்கரம்னு ஒன்று கண்டுபிடிச்சதுக்கப்புறமா தான் அந்த போக்குவரத்துக்கு அப்புறமா வாழ்க்கை மாறிச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மரத்து மேலே குரங்கா தவிக்கிட்டு இருந்தான். அதில் சில குரங்குகள் மட்டும் யோசித்தது, ஏன் 4 காலில் நடக்கணும், 2 காலில் ஏன் நடக்கக்கூடாது அப்படின்னு. அந்த குரங்குகள் தான் இன்றைக்கி மனுஷனாக உருப்பெற்றுட்டோம். ஸோ மூளைன்றது மனுஷனோட ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் கூடவே இருந்திருக்குது இல்லைங்களா. அவனோட இன்றைய வாழ்க்கைக்கு காரணம் மூளை தான். ஆனால் இறைவன் சில விலங்குகளை வந்து மூளையே இல்லாமல் படைச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட சில விலங்குகளை பற்றி தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். அதில் நம்ம மையப்படுத்தப்பட்ட நரம்பு மண்டலம் உட்பட உண்மையான திசுக்கள் மற்றும் உறுப்புகள் இல்லாத எளிய பல செல்லுலர் உயிரினங்கள் ஆகும். அவற்றின் உடல் ஒரு நுண்துளை அமைப்பால் ஆனது. சுற்றுச்சூழல் மாற்றங்களுக்கு வினைபுரியும் வகையில் நரம்பு மண்டலத்தை விட செல்லுலர் தகவல் தொடர்புகளை அவை சார்ந்துள்ளன. இரண்டாவது, ஜெல்லி மீன்கள். ஜெல்லி மீன்களுக்கு மூளைக்கு பதிலாக ஒரு எளிய நரம்பு வலை உள்ளது. இது பரவலாக்கப்பட்ட நெட்வொர்க் சுற்றுச்சூழல் தூண்டுதல்களுக்கு வினைபுரிய உதவுகிறது. அடுத்து, பவளப்பாறைகள். ஜெல்லி மீன்களைப் போலவே பவளப்பாறைகளும் மூளை இல்லாமல் மையப்படுத்தப்பட்ட நரம்பு வலையை கொண்டுள்ளன. அவை முதன்மையான நீரோட்டங்கள் மற்றும் ஒளியால் பாதிக்கப்படும் செசில் உயிரினங்கள் ஆகும். அடுத்து, நான்காவது, கடல் அனிமோன்கள். இவற்றுக்கு உண்மையான மைய நரம்பு மண்டலம் இல்லை, அதனால் மூளையும் இல்லை. எளிய நரம்பு வலையுடன் படைக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றின் உதவியுடன் இவை இரையை பிடிக்கின்றன. ஐந்தாவது, நட்சத்திர மீன். நட்சத்திர மீன்களுக்கு மூளை இல்லை, அதற்கு பதிலாக ஒரு நரம்பு வளையம் கைகளில் நீட்டி கொண்டிருக்கின்றன. இந்த ஏற்பாடு அடிப்படை இயக்கங்களை ஒருங்கிணைக்கவும் சுற்றுப்புறங்களில் உள்ள தூண்டுதல்களுக்கு பதிலளிக்கவும் அனுமதிக்கிறது. அவை மூளையுடன் தொடர்புடைய சிக்கலான நடத்தைகளை வெளிப்படுத்துவது இல்லை. அடுத்து, கடல் வெள்ளரிகள். நட்சத்திர மீன்களைப் போலவே கடல் வெள்ளரிகளுக்கும் மூளை இல்லை. மூளைக்கு பதிலாக எளிய நரம்பு வலை அமைப்பு உள்ளது. சிக்கலான அறிவாற்றலை காட்டிலும் உள்ளுணர்வின் அடிப்படையில் இவை செயல்படுகின்றன. அடுத்து, தட்டைப்புழுக்கள். இவை ஏணி நரம்பு மண்டலம் எனப்படும் எளிய நரம்பு மண்டலத்தை கொண்டுள்ளன. இதில் ஒரு ஜோடி நரம்பு வடங்கள் மற்றும் நரம்புகளின் வளைய அமைப்பு ஆகியவை அடங்கும். அவை அடிப்படையான பெருமூளை கும்பலை கொண்டிருக்கும். எட்டாவது, வட்டப்புழுக்கள். ஒரு நரம்பு வளையம் மற்றும் நீளமான வடங்களை கொண்ட எளிய நரம்பு மண்டலத்தை கொண்டுள்ளன. ஆனால் மையப்படுத்தப்பட்ட மூளை இல்லை. அவற்றின் நரம்பு மண்டலம் சூழலின் இரசாயன மாற்றங்களை கண்டறிந்து அடிப்படை இயக்கங்களை ஒருங்கிணைக்கின்றது. 9, ரோட்டிபர்ஸ். இவை நரம்பு செல்கள் கொண்ட எளிய நரம்பு மண்டலத்தை கொண்டுள்ளன, ஆனாலும் மூளை இல்லை. அவை நுண்ணிய மற்றும் முதன்மையான இயக்கம் மற்றும் உணவிற்காக அவற்றின் சிலியட் உறுப்புகளை நம்பியுள்ளன. 10வதாக, நீர்க்கரடிகள். மூளை இல்லாமல் எளிய நரம்பு மண்டலத்தை கொண்டுள்ளன. நீர்க்கரடிகளுக்கு உடலில் சில கேங்லியாவுடன் ஒரு நரம்பு தண்டு இயங்குகிறது. இந்த தூண்டுதல்களுக்கு பதிலளிக்க அனுமதிக்கிறது. நன்றி உறவுகளை, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு. மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.